என்னுடைய இவ்வளோ காலம் என்னுடைய எங்க குருநாதர்கள் குடுத்த கலைய இப்ப நான் வகுப்படுத்திட்டு இருக்கேன். இத மாடுலேஷன் பண்ணி நான் எடுக்கிறேன். ஓகே. அவங்க குடுத்த ஜூஸ அப்படியே பண்ணல. ம். ஏம்மா இதே காரகத்துவம் தான். யார் படிச்சாலும், எந்த குருநாதர் சொல்லிக் குடுத்தாலும், எந்த குருநாதர் இதுதான் சொல்லிக் குடுக்க போறாங்க. ம். நான் நெறைய மாற்றம் பண்ண போறேன். பண்ணிடுறேன் அவ்வளோதான். ஆ. ம். நான் மாற்றம் பண்ணிடுறேன். ம். இதே செவ்வாய், ராகு, புதன் ஒரு ஜாதகத்துல இருக்கு. ம். அப்ப கோரிமேடு இந்த இடத்துல இருக்கீங்களான்னு, கரெக்ட் சார் கோரிமேடுங்கிறாரு. ம். கோரிமேட்ல தான் சார் இருக்கேன். சரி, இதே இன்னொரு ஜாதகம் வருது. கோரிப்பாளையத்துல இருக்கீங்களா? கோரிப்பாளையத்துல இருக்கேன் சார். ம். கோரிப்பாளையத்துல இருக்கேன் அப்படின்னா. ஓகே. சரி, இதே ஒரு ஜாதகம் வருது. கோரிக்கு பக்கத்துல இருக்கீங்களா? கோரின்னா மசூதின்னு அர்த்தம். ம். அது பக்கத்துல கரெக்ட் சார். ம். செவ்வாய் ராகுங்கிறது ம ம ம மசூதி. ம். மசூதியில என்ன அவங்க அவங்க என்ன கொடி வச்சிருப்பாங்க? பச்சை கலர் கொடியா? ம். பச்சை கலர் கொடியா? ஸோ, அப்ப அதுக்கு நான் என்ன செய்வேன்னா, அத வந்து அந்த மாரி பயன்படுத்துறேன். ம். அதே மாரி பாருங்க, செவ்வாய் அந்த காம்பினேஷன் புதனை தொடும் பொழுது, இவங்க வாங்கக்கூடிய இடம் இவங்களுக்கு திருப்தி அளிக்காது. ம்ஹ்ம். சுத்திக்கிட்டே திரிவாங்க. இந்த இடம் சரியில்ல, அந்த இடம் சரியில்ல. ம். தடையை மீறி ஒரு சொத்து வாங்குவார்கள். ஒரு விபத்து நடந்த பின்பு சொத்து வாங்குவார்கள். ம். ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறம் பக்கத்து இடத்த சேர்த்து வாங்குறது இவங்க தான். ம். இவ்வளோ இருக்கு. ம். புரட்டா விரும்பி சாப்பிடுவார்கள். இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். காரசாரமான உணவு சாப்பிடுவார்கள். ம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, தோட்டத்துக்குள்ள வீடு கட்டுவாங்க. புதன் தான் தோட்டம். ம். செவ்வாய் வீடு. தோட்டத்து வீடு. ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வயது குறைந்த கணவர். ம். செவ்வாய் கணவர், புதன் இளமை. வயசு குறைஞ்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிறது. ஓ! ஒரு ஜாதகம் பார்த்தேன். மலேசியாவா, சிங்கப்பூரான்னு தெரியல. ம். 18 வயசு மூத்த பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்காரு. யப்பா! அவங்க ம். சீனர் அவங்க. ம். 18 வயது மூத்த பொண்ண அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவரு கல்யாணமே பண்ணாதவரு. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தைகள் இருக்கு. அவங்க சீன பெண்மணி அவங்க. ம். ஆ இவருக்கு வேற ஆள் இல்ல. ம். சரி அந்த அம்மா வந்து வீட்டுக்காரர் இல்ல. அவங்க ம். வீட்டுக்காரர் இறந்துடுறாரு. இவங்க விரும்பிடுறாங்க. கல்யாணம் பண்ணிடுறாங்க. 17 வயசு மூத்த பொண்ணு. ம். அவங்க ஜாதகத்துல இந்த காம்பினேஷன் இருக்கு. ம். அந்த அம்மா ஜாதகத்துல செவ்வாய், புதன் காம்பினேஷன் இருக்கு.